அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபஜிலாஸ் இஸ்லாமிக் வேர்ல்ட். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபா நாட்டு அரசிக்கு கடிதம் எழுதும் பொழுது அதில் முதலில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று எழுதியிருந்தார்கள். சூரத்துல் நம்ல் 30. ஷேக் முகமது இப்னு உதைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், பிஸ்மில்லா என்பதன் பொருள், நான் எனது செயல்களை தொடங்குகிறேன் அல்லாஹ்வின் உதவியை நாடி அவனது பெயரின் தொடங்குவதன் மூலம் பரக்கத்தை தேடுகிறேன். உதாரணமாக, நாம் குர்ஆனை படிக்கும் முன் பிஸ்மில்லா வேலை ஆரம்பம் செய்யும் முன் பிஸ்மில்லா கூறுவது, எழுதும் முன், வாசிக்கும் முன்பு, உண்ணும் போது, பருகும் போதும் பிஸ்மில்லா கூறுவது என நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய அன்றாட வாழ்வில் செய்யும் அனைத்து செயல்களின் போதும் பிஸ்மில்லா கூறி ஆரம்பம் செய்வது சிறப்புக்குரியது ஒன்றாகும். பிஸ்மில்லாவை முற்படுத்துவது 2 வகையான காரணங்கள் உள்ளன. அல்லாஹ்வின் பெயரால் நாம் ஒவ்வொரு செயலையும் ஆரம்பம் செய்வதன் மூலம் அல்லாஹ்வின் அருளான பரக்கத்து கிடைக்கிறது. நமது ஆரம்பத்தை அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குவதால் அது நம்முடைய செயலை விடவும் அல்லாஹுவை முற்படுத்தி பிரத்யோகமான செயலாக ஆகுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சில இடங்களில் பிஸ்மில்லா கூறு வலியுறுத்தியுள்ளார்கள். அவற்றில் அல்லாஹ்வின் உதவியினால் எங்கள் சக்திக்கு இயன்ற அளவு கொடுத்துள்ளோம். உணவுக்காக பிராணியை அறுக்கும் போது பிஸ்மில்லா கூறுவது கட்டாயம். அல் குர்ஆன் 6:121. இரவு நேரத்தின் கதவுகளை மூடும் பொழுது பிஸ்மில்லா கூறி மூட வேண்டும். ஏனெனில் ஷைத்தான் பிஸ்மி சொல்லி மூடப்பட்ட எந்த கதவையும் திறப்பதில்லை. தண்ணீர் உள்ள பாத்திரங்களை மூடும் பொழுது பிஸ்மில்லா கூறி மூடி வைக்க வேண்டும்.